ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சைக்காலஜில என்ன படிக்கணும்? எங்கேருந்து படிக்கணும்? ஒவ்வொரு யூனிட்ல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்? அத எல்லாத்தையும் எப்படி படிக்கணும்? ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் எக்ஸாம்க்கு எத்தனை கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? எந்த யூனிட்க்கு அதிகமான முக்கியத்துவம் தரணும்? எது மட்டும் படிச்சா போதும்? இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் இந்த ஒரு வீடியோவிலே ஆன்சர் இருக்கு. சரிங்களா? இந்த சைக்காலஜி வீடியோவை நான் சும்மா அப்படியே எடுத்து போடலை. 2 நாளாக இந்த வீடியோக்காக ஸ்பெண்ட் பண்ணி ஓல்டு கொஷின் பேப்பர் ஒரு 10 கொஷின் பேப்பரை ஃபுல்லாக செக் பண்ணி எந்த பாடத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, எந்த யூனிட்லேருந்து அதிகமாக கொஷின் வந்திருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணி தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? இது 100% உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை சும்மா பார்க்காதீங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு யூனிட்லையும் நம்ம எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு சைக்காலஜியை பற்றின ஒரு தெளிவு கிடைக்கும். சரிங்களா? இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு ஓல்டு கொஷின் பேப்பரும் நான் காமிக்கிறேன். நாம் சொன்னது எல்லாமே ஓல்டு கொஷின் பேப்பரில் இருக்கா இல்லையான்னு பார்த்துடலாம். மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஹைப் கொடுத்துட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஊக்கம்தான் எனக்கு மேலும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். யூனிட் 1 பார்க்கலாம். நம்ம ஓல்டு கொஷின் பேப்பர் பார்த்த வரைக்கும் யூனிட் 1லேருந்து 2லேருந்து 3 கொஷின் கேட்டிருக்காங்க. யூனிட் 1ல நம்ம என்ன பார்க்கணும்னா, உளவியலின் வரையறைகள் இதை பார்க்கணும். அதாவது ஆன்மா பற்றிய அறிவியல், மனம் பற்றிய அறிவியல், நனவு நிலை பற்றிய அறிவியல். இதை பற்றி நீங்கள் ஒரு கிளான்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நடத்தையை பற்றிய அறிவியல். ஜஸ்ட்டு ஆன்மா, மனம், நனவு நிலை இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஆனால் டீப்பாக பார்க்க வேண்டியது நடத்தை பற்றிய அறிவியல். சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட். இதில் ஜேபி வாட்சன் தான் நடத்தையியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இந்த நடத்தைகளை பற்றி டீட்டெயிலாக சொன்னது இவர் தான். இந்த பார்ட்டை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த யூனிட் 1ல் இந்த உளவியல் அறிஞர் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு யூனிட் 1ல் குறிப்பிட்டு சொல்லணும்னா உளவியலோட பிரிவுகள் அதை பற்றி கேட்குறாங்க. அதாவது பொது உளவியல், ஜென்ரல் சைக்காலஜி, இது வந்துட்டு நார்மலாக சாதாரண மனுஷனை பற்றி படிக்கிறது. நெக்ஸ்ட்டு கல்வி உளவியல். கல்வி உளவியல்னா கற்றல் மற்றும் கற்பித்தல் சூழ்நிலையில் மாணவர்களோட நடத்தை, அவங்களோட நடத்தையை பற்றி, அதாவது ஸ்கூல் என்விரான்மெண்ட்டில் அவங்க எப்படி படிக்கிறாங்க, அவங்களோட உளவியல் மாறுபாடுகள் என்ன அப்படின்றத படிக்கிறது தான் கல்வி உளவியல். நெக்ஸ்ட்டு உளவியல் முறைகள், இதுதான் அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. சரிங்களா? மெத்தட் ஆஃப் சைக்காலஜி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு குழந்தையோட நடத்தையை எப்படியெல்லாம் அளவிடலாம் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்குறாங்க. இதில் வந்து சில முறைகள் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். அகநோக்கு முறை, இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அகநோக்கு முறை, உற்றுநோக்கல் முறை. அதாவது அகநோக்கு முறைனா தனக்குள்ளேயே உற்று நோக்குதல், மிக பழமையான முறைன்னு இதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு உற்றுநோக்கல் முறைனா ஒருத்தவங்களோட செயல்பாடுகளை நேரடியாக கவனிக்கிறது. நெக்ஸ்ட்டு பரிசோதனை முறை. பரிசோதனை முறைனா அதான் ஆய்வு செய்வாங்கள்ல, கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் ஆய்வு செய்கிறது. இதுதான் அறிவியல் பூர்வமான முறை. அதாவது பரிசோதனை முறையை தான் அறிவியல் பூர்வமான முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து தனியால் ஆய்வு, கேஸ் ஸ்டடி. நம்ம பண்ணியிருப்போம்ல பிஎட் படிக்கும்போது, அதுதான் ஒரு குறிப்பிட்ட மாணவனை பற்றி முழுமையாக ஆராயறது. அப்போ இந்த 4 பற்றியும், இந்த 4 ஆய்வுகளை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இது தனியால் ஆய்வு முறையா இல்லை பரிசோதனை முறையா உற்றுநோக்கல் முறையா இப்படி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி கேட்டும் இருக்காங்க. சரிங்களா? அப்போ யூனிட் 1ல் இந்த பகுதியை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு கல்வி உளவியலின் எல்லைகள். ஃபர்ஸ்ட் யூனிட்டில் குறிப்பிட்டு சொல்லணும்னா கல்வி உளவியல் எல்லைகளில் இந்த லிண்ட்ரன் இவர் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இவர் தான் கல்வி உளவியலை 3 முக்கிய கூறுகளாக பிரித்தவர். என்னன்னா கற்பவர், கற்றல் அனுபவம், கற்றல் முறை அப்படின்னு சொல்லிட்டு. கற்பவர்னா மாணவர்கள் வந்துருவாங்க, கற்றல் அனுபவம்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ், பாடம் இது பண்ணுறோம்ல அது, கற்றல் முறைனா கற்பிக்கும் விதம். சரிங்களா? அப்போ யூனிட் 1 இவ்வளோதான். யூனிட் 1ல் நீங்கள் ரொம்ப குறிப்பிட்டு பார்க்கணுன்னா ஃபுல்லாக A to Z படிக்கணும்னு இல்லை. எக்ஸாமில் அவங்க அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்கிற பகுதி இதுதான். அதனால யூனிட் 1ல் இதை ஃபுல்லாக நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிறத படிக்கலாம். சரிங்களா? இப்போ யூனிட் 2 பார்க்கலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் எழுதி வச்சுட்டு வந்துடுங்க. எழுதி வச்சுட்டு வந்தீங்கன்னா தான் ஒவ்வொரு யூனிட் முடியும் போதும், அதாவது ஒவ்வொரு டாபிக் முடியும் போதும் நீங்கள் டிக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு கான்ஃபிடென்ட் வரும். சரிங்களா? ஈஸியாக தான் இருக்கும். நம்ம இந்த சைக்காலஜியில் எது ரொம்ப இம்பார்ட்டனோ, எக்ஸாமில் எது அடிக்கடி ரிப்பீட்டாக கேட்டுட்ருக்காங்களோ அதை செலக்ட் பண்ணி தான் இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு புரியும். அதனால தயவு செய்து நோட் போட்டு எழுதிட்டு வந்துடுங்க. சும்மா ஓரலாக நீங்கள் பார்த்து கடந்துட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் படிக்கும்போது இந்த டாபிக் பார்க்கணுமா பார்க்கக்கூடாதான்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். சரிங்களா? அதனால நோட் போட்டு எழுதிருங்க.
நெக்ஸ்ட்டு யூனிட் 2. யூனிட் 2ல் எது இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். மனித வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம். இது வந்துட்டு டெட் எக்ஸாமில் ரொம்ப 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 முக்கியமான பகுதி. இதிலிருந்து கொஷின்ஸ் வந்துட்டே தான் இருக்குது. இதில் ரேண்டமாக பார்த்தீங்கன்னா 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து யூனிட் 2லேருந்து வருது. வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம். வளர்ச்சினா என்ன? அதாவது உடல் வளர்ச்சி, ஒருத்தவங்களோட உயரம், எடை இதெல்லாம் அளவிடுறது. இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நின்றுடும். நம்ம உடல் வளர்ச்சியாகட்டும், நம்ம எடை, உயரம் இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் ஸ்டாப் ஆயிரும்ல, அதுதான். இதுவே முன்னேற்றம். முன்னேற்றம்னா என்ன? உடல், மன, சமூக மற்றும் ஒழுக்க மாற்றங்களை உள்ளடக்கியது. இது வந்து பிறக்கிறதுலேருந்து இறக்கிறது வரைக்கும் ஒரு தொடர் அதாவது கண்டினியூஸ் ப்ராசஸாக இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம புக்கில் வந்து வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டிங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக புரியும். வளர்ச்சியின் அடிப்படை கொள்கைகள். இந்த ஸ்டேட்மெண்ட் கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க. வளர்ச்சியின் அடிப்படை கொள்கைகள்லேருந்து தான் ஸ்டேட்மெண்ட் கொஷின் நிறையா வந்திருக்கு. அதனால தான் நான் அதை இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு முதிர்ச்சினா என்ன, கற்றல்னா என்ன அப்படின்றத கேட்குறாங்க. ஒரு குழந்தையோட இயற்கை செயல்முறை, அதாவது தானாக நடக்கிறது, அது ஓடுறது, இது எல்லாத்துக்குமே வந்து முதிர்ச்சி. அந்த குழந்தைக்கு அந்த ஸ்டேஜ் அப்போ அது குழந்தையோட ஒரு இயற்கை செயல்முறை. சரிங்களா? கற்றல்ன்றது பயிற்சியால் மட்டும்தான் வரும். முதிர்ச்சி அடைந்தால் மட்டும்தான் கற்றல் சிறப்பாக இருக்கும். எல்கேஜி குழந்தைகிட்ட போயிட்டு பித்தாகரஸ் தியரம் சொல்லுன்னா அந்த குழந்தையால சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா முதிர்ச்சி அடைஞ்சாதான் கற்றல் சிறப்பாக இருக்கும். இதுவே ஒரு 6th 7th பையன்ட்டு கேளுங்க, அவன் ஈஸியாக சொல்லுவான். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செகண்ட் யூனிட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாருன்னா இந்த எரிக்சன். இவரை பற்றி ரிப்பீட்டடாக கொஷின் வந்துட்டே இருக்குது. சரிங்களா? செகண்ட் யூனிட்டில் ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு உளவியல் அறிஞர் யாருன்னா எரிக்சன். இவங்களோட உள சமூக வளர்ச்சி நிலைகள் எத்தனை அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை பற்றின அந்த ஸ்டேஜ் பற்றின ஒவ்வொரு எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு தெரியணும். இது வந்து தேர்வில் கட்டாயம் கேட்கப்படுற பகுதி. 8 ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா? அந்த 8 ஸ்டேஜையும் பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே இனிமேல் வர நம்ம கிளாஸஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த யூனிட் 2ல் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும், அதாவது ரிப்பீட்டடான கொஷின், ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் எதுன்னு பார்த்தா இந்த ஸ்டான்லி ஹால் சொன்னது. சரிங்களா? அதாவது குமர பருவத்தை பற்றி அவர் சொல்லியிருப்பார். மன அழுத்தமும் புயலும் நிறைந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டான்லி ஹாலோட ஒரு கூற்று. இது வந்துட்டு ரொம்ப பிரபலமானது, அடிக்கடி தேர்வில் கேட்கக்கூடிய வினாவும் கூட. சரிங்களா? நெக்ஸ்ட்டு யூனிட் 3 பார்ப்போம். யூனிட் 3லேருந்து 2 கொஷின் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா பியாஜேவை சொல்லலாம். பியாஜே பற்றி நிறைய கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அதாவது அவரோட அறிவுசார் வளர்ச்சி நிலைகளை பற்றி. சரிங்களா? அதாவது குழந்தைங்க எப்படி உலகத்தை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத 4 நிலையாக பிரிச்சிருக்காரு. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் இதில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். புலன் இயக்க நிலை. குழந்தைங்க வந்து தன்னோட ஐம்புலன்கள் மூலமாக கற்றுக்கிறது. அதாவது பொருள் நிலைத்தன்மையை இங்கே தான் உருவாகுது. இப்போ ஒரு பால் தூக்கி போட்டால் பிடிச்சிக்கிறது, தன்னோட ஐம்புலன்கள் மூலமாக பொருட்களை தொட்டு உணர்றது, இது மூலமாக வர ஸ்டேஜ் தான் புலன் இயக்க நிலைன்னு சொல்லுவோமா. செயல் முன்னிலை 2 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும். இப்போ தான் மொழி வளர்ச்சி ஏற்படும். தாண்ட எண்ணம், நாம் யார் அப்படின்றத கொஞ்சம் யோசிக்கும். எதை எடுத்தாலும் எனக்கு தான், நான் தான் அப்படின்ற மாதிரி அது பேச ஆரம்பிக்கும். சரிங்களா? மொழி வளர்ச்சி இங்கே அதிகமாக ஏற்படும். பருப்பொருள் செயல்நிலை தர்க்க ரீதியாக சிந்திக்க தொடங்குறது 7 to 11. இந்த வயசை தான் அடிக்கடி கேட்டிருக்காங்க. பருப்பொருள் செயல்நிலை இதை தான் எக்ஸாமில் நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின். தர்க்க ரீதியாக சிந்திக்கிறதுனா இந்த கணித கணக்குகள் எல்லாம் தீர்க்கிறது, இந்த கால்குலேட்டிவ் மைண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே இந்த 7 to 11 வயசில் தான் தொடங்கும். நெக்ஸ்ட்டு முறையான செயல்நிலை அப்படின்னா 11 வயசுக்கு மேலே கற்பனையாகவும் அறிவியல் பூர்வமாகவும் சிந்திக்கிற ஸ்டேஜ் இதுன்னு சொல்லலாம். அப்போ இந்த பியாஜேவோட 4 ஸ்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து யூனிட் 3ல் வரும். பியாஜே கேட்பாங்க. பியாஜே அப்படி கேட்கலன்னா ப்ரூனரை பற்றி கேட்பாங்க. சரிங்களா? ப்ரூனரோட அறிவுசார் வளர்ச்சி நிலைகள். இவரும் அதே மாதிரி தான். அதாவது பியாஜே சொன்ன நிலைகளை போல் ப்ரூனரும் 3 நிலையை சொல்லியிருக்காங்க. ஆனால் இவரோட ஸ்பெஷல் என்னென்னா பியாஜே வந்து வயசை வச்சு சொல்லியிருப்பாங்க. இப்போ 7 to 11 வயசு, 11 வயசுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு பியாஜே சொல்லியிருப்பாரு. பட் ப்ரூனர் என்ன சொல்கிறாருன்னா கற்றல் முறையை பொறுத்து தான் இவரோட 3 நிலைகளை சொல்கிறாரு. பியாஜேனா வயசை வச்சு சொல்லுவார். டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க இங்கேயே. சரிங்களா? அப்போ தான் நீங்கள் படிக்கக்குள்ள உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பியாஜே வந்து வயசை வச்சு சொன்னார். ஆனால் ப்ரூனர் வந்து கற்றல் முறையை பொறுத்து இவரோட 3 நிலைகளை சொல்கிறாரு. அது என்னென்னா செயல்நிலை. செயல்நிலைனா செய்யறது மூலமாக கற்றுக்கிறது. அதாவது சைக்கிள் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது, இந்த குட்டி குட்டி பைக்ஸ் எல்லாம் ஓட்டுறது,
இந்த மாதிரி செயல்நிலை, ஒரு செயலை செய்யறது மூலமாக கற்றுக்கிறது. நெக்ஸ்ட்டு உருவநிலை, உருவநிலைனா படங்கள் வரைபடங்கள் மூலமாக கற்றுக்கிறது. நெக்ஸ்ட்டு குறியீட்டு நிலை, இந்த வார்த்தைகள், இந்த மேக்ஸ்லலாம் வரும்ல தெரியுங்களா, மென்டல் மேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரீசனிங் சம்ஸு இதெல்லாமே சரிங்களா, வார்த்தைகள் மற்றும் குறியீடுகள் மூலமாக கட்டுறது. இந்த மூணுத்தையும் சொன்னது யார்? ப்ரூனர். இந்த யூனிட்டில் இம்பார்ட்டன்ட் யார்? ஃபஸ்ட்டு பியாஜேக்கு அடுத்தது ப்ரூனர். பியாஜே கேட்பாங்க, ப்ரூனர் கேட்பாங்க. அப்படி இவங்க 2 பேரையும் கேட்கலன்னா வைகாட்ஸ்கி இந்த கட்டை சோதனைன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம கிளாஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சமூக பண்பாட்டு கொள்கை இவரோடதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவரை பற்றி கேட்குறதுல ஒரு கோட் வேர்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அதில் எது இம்பார்ட்டன்னா இதுதான். என்னென்னா, ஒரு குழந்தை தனியாக கற்பதை விட சமூகத்தோடு இணைந்து கற்பதே சிறந்தது. இதுதான் இவரோடது ரொம்ப புகழ் பெற்றது. லாங்குவேஜ் இஸ் த டூல் ஆஃப் தாட், மொழி என்பது சிந்தனையின் கருவி அப்படின்னு சொன்னது யாருன்னா இவர் தான். சரிங்களா, நான் இங்கே எழுதாமல் விட்டுட்டேன், டைப்பிங்கில் மிஸ்டேக் ஆகிடுச்சு என்று கூறினவர் இவர் தான், வைகாட்ஸ்கி. சரிங்களா, அப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டியது 3 பேரை பற்றி. ஃபஸ்ட்டு யார்? பியாஜே, ப்ரூனர், அப்புறம் வைகாட்ஸ்கி. இவங்க 3 பேரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாவே ஓரளவு யூனிட் 3ல் நம்ம கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆகிடும். இவங்கள முடிச்சுட்டு இவங்களை நீங்கள் தரவாக ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மற்றதை பார்க்கலாம். சரிங்களா, இம்பார்ட்டண்ட்டாக தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு யூனிட் 4. யூனிட் 4னா சமூக உணர்ச்சி மற்றும் ஒழுக்க வளர்ச்சி, சோஷியல் எமோஷனல் அண்ட் மாரல் டெவலப்மெண்ட். இது ஒரு ஆசிரியர் மாணவர்களோட நடத்தையை எப்படி கையாளணும் அப்படிங்கிற விளக்கிற பகுதியாக தான் இந்த யூனிட் 4 இருக்குது. இந்த யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் 4 கொஷின்ஸ், அதாவது 3 to 4 கொஷின்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மாணவர்களோட நடத்தையை ஆசிரியர்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி கொடுத்துருக்கிறதுனால இதுலேருந்து 2 to 3 கொஷின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தான் கேட்டிருக்காங்க. இதில் ஒழுக்க வளர்ச்சி நிலைகள், கோல்பர்க் இவரும் இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இந்த யூனிட்லேயே ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பகுதி இந்த லாரன்ஸோட கோல்பர்க் வளர்ச்சி நிலை, ஒழுக்க வளர்ச்சி நிலைகள். சரிங்களா, அதனால தான் இங்கேயும் அப்படியே கொடுத்துருக்கேன், இந்த யூனிட்லேயே ரொம்ப முக்கியமான பகுதின்னு சொல்லிட்டு. இவரோட ஒழுக்க வளர்ச்சியை 3 நிலைகளாக சொல்லியிருக்காரு, அதாவது 3 லெவலாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதை 6 ஸ்டேஜாகவும் பிரிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு மரபுக்கு முற்பட்ட நிலை. மரபுக்கு முற்பட்ட நிலைனா குழந்தைங்க தண்டனைக்கு பயந்துட்டு இல்லை ஒரு பரிசுக்காக அப்ரிஷியேஷனுக்காக கூட ஒழுக்கமாக நடக்கிறது. சரிங்களா, இது குழந்தை பருவம். இது ஸ்டேஜ் 1ன்னு சொல்கிறாங்க. 2 என்னன்னா மரபு நிலை, சமுதாய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறது மற்றும் மற்றவங்களோட பாராட்டுக்காக ஒழுக்கமாக நடக்கிறது. அதாவது சமுதாய சட்டத்திட்டம்னா இப்போ குப்பைனா குப்பை தொட்டியில் தான் போடணும், எங்கே போனாலும் க்யூவில் தான் போகணும், இந்த மாதிரி சமுதாயத்தோட சட்டத்திட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கிறது, கீழ்ப்படுகிறது. இதெல்லாம் ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 3னா மரபுக்கு பிந்தைய நிலை, அதாவது சொந்த மனசாட்சிப்படி நடக்கிறது. அதாவது தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் இது பண்ணுனா தப்பு, இது மிக ஒரு பாவ செயல் அப்படின்ட்டு நம்ம மனசு நம்மளையே இது தப்பை செய்யாத அப்படின்னு சொல்லுது இல்லைங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா மரபுக்கு பிந்தைய நிலை, ஸ்டேஜ் 3. சரிங்களா, இது சொந்த மனசாட்சிப்படி நடக்கிறது. கொஞ்சம் பேர் தான் இந்த நிலையை அடைவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த பார்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒழுக்க வளர்ச்சி நிலைகள். இந்த 3 ஸ்டேஜையும் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சமூகமயமாதல். ஒரு குழந்தை சமுதாயத்தோடு எப்படி ஒத்து போகிறது அப்படின்றத இதுலேயுமே விளக்கமாக சொல்லியிருக்காங்க. முதன்மை நிலைனா ஃபேமிலி தானே ஃபஸ்ட்டு குழந்தைங்களோட ஸ்கூலு, அங்கேருந்து தானே ஒழுக்கமே ஆரம்பிக்குது. அதுதான். 2ஆம் நிலைனா ஸ்கூலு, ஃப்ரெண்ட்ஸு, இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மீடியா, இது எல்லாமே செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்லலாம். அடுத்தது சமூக முதிர்ச்சி. ஒரு நபர் மற்றவங்க கிட்ட எப்படி இணக்கமாக செயல்படுறாங்க, எல்லா விஷயத்துலையும் ஒத்து போகிறாங்களா, விட்டு கொடுக்குறாங்களா, சகிப்புத்தன்மை இருக்கா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா சமூக முதிர்ச்சிக்கு கீழே வந்துடும். நெக்ஸ்ட்டு எமோஷனல் டெவலப்மெண்ட்னா குழந்தைங்க தங்களோட உணர்ச்சிகளை எப்படி கையாளுறாங்க, பயம் வந்துச்சுன்னா அவங்க எப்படி இது பண்ணுறாங்க, கோபம், அன்பு, இதெல்லாமே அடிப்படை உணர்ச்சி தானே. அந்த உணர்ச்சியில் குழந்தைங்க எப்படி நடந்துக்கிறாங்க, தன்னோட உணர்ச்சிகளை எப்படி கட்டுப்படுத்துகிறாங்க, அதை எப்படி கையாளுறாங்கங்கிறத பொறுத்து. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான பகுதி. சரிங்களா, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். டேனியல் கோல்மேன் இவர் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. தன்னோட உணர்ச்சிகளையும் மற்றவங்களோட உணர்ச்சிகளையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுறதை பற்றி இவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. மனவெழுச்சி முதிர்ச்சி. இது பார்த்தீங்கன்னா மனவெழுச்சி முதிர்ச்சியை பற்றி அடிக்கடி கேட்குறாங்க.
மாணவர்களோட மனவெழுச்சியை பற்றியும் ஆசிரியர்களோட மனவெழுச்சியை பற்றியும் இந்த மாதிரிலாம் நிறைய கேட்டிருக்காங்க. இதில் வந்து மாணவர்களோடதுன்னு பார்த்தீங்கன்னா உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் திறன். விளையாட்டுக்கு அவங்க எப்படி முக்கியத்துவம் தராங்க, குழந்தைகளோட சமூக வளர்ச்சிக்கு வந்து விளையாட்டு ரொம்ப முக்கியமானது, அவசியமானது. இது வந்துட்டு தனியார் விளையாட்டு, குழந்தைகள் வந்து தனியாக விளையாடுறது. இணை விளையாட்டுனா மற்ற எல்லா குழந்தைங்களையும் சேர்ந்து ஆனால் தனியாக விளையாடுறது. எப்படின்னா இப்போ இந்த கிரிக்கெட்டு அந்த மாதிரிலாம்னா 11 பேர் இருப்பாங்க. ஆனால் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பிளேயர் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, எத்தனை விக்கெட் எடுத்திருப்பாங்க அப்படின்லாம் வருது இல்லைங்களா? இது எல்லாமே இணை விளையாட்டுக்கு கீழே வந்துடும். நெக்ஸ்ட்டு கூட்டு விளையாட்டு. கூட்டு விளையாட்டுனா ஒரு குழுவாக சேர்ந்து விதிகளோடு விளையாடுறது. இப்போ யூனிட் 4ல் முக்கியமானது இதுதான், சரிங்களா? நெக்ஸ்ட்டு யூனிட் 5 பார்க்கலாம். 5th யூனிட் கற்றல். இந்த 5th யூனிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் இதில் டீட்டெயில்ஸ் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. இந்த 5th யூனிட்டில் எக்ஸாமில் எப்படி மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத நான் டீட்டெயிலாக இதில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த யூனிட்டை வந்துட்டு 3 பார்ட்டாக பிரித்து படிக்கலாம். 3 பார்ட்டுனா ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா கற்றல் கோட்பாடுகள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 80% கொஷின், அதாவது இந்த யூனிட்டில் சொல்கிறேன், டோட்டல் கொஷினில் நான் சொல்லலை, இந்த 5th யூனிட்டில் 80% கொஷின் வந்து இந்த கற்றல் கோட்பாடுகள், தியரிஸ் ஆஃப் லேர்னிங், இதிலிருந்து தான் கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதாவது ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு. இதில் வந்து ஒவ்வொரு அறிஞரோட சோதனையும் அந்த சோதனை முடிவில் என்னென்ன விதிகள் வந்து உருவாக்கி கொடுத்தாங்க. இப்போ தார்டெக்னா கொஞ்சம் விதிகள் சொல்லியிருப்பார், 3 விதி சொல்லியிருப்பார். பாவ்லோனா சொல்லியிருப்பார். அது மாதிரி அவங்க என்னென்ன விதிகள் சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம ஆழமாக படிக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ பாவ்லோனா ஆக்க நிலையுறுத்தல். இந்த தூண்டல் துலங்கல் சோதனையை நடத்தியிருப்பார், நாயை வச்சு சோதனை பண்ணியிருப்பார்ல, அதுதான் அந்த உமிழ்நீர் சோதனை. நெக்ஸ்ட்டு ஸ்கின். இங்கே ஆக்க நிலையுறுத்த கற்றல்னு கொடுத்துட்டோன்னா, சாரி, ஆக்சுவலாக ஆக்க நிலையுறுத்த கற்றல் யாருன்னா பாவ்லோ. ஸ்கின்னர்னா செயல்படு ஆக்க நிலையுறுத்த கற்றல், சரிங்களா? ஸ்கின்னர்னா செயல்படு ஆக்க நிலையுறுத்த கற்றல். இதை மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இவர் தான் வலுவூட்டல்னா என்ன, தண்டனைனா என்ன அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருந்திருப்பார். அவரோட தியரிஸும் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு தார்டெக் வந்து 3 விதிகளை சொல்லியிருப்பார். முயன்று தவறி கற்றல் அவரோடது, ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதி. இந்த 3 விதியுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த விளைவு விதிக்கு இன்னொரு பேரும் இருக்குது, தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? விளைவு விதிக்கு வேறு ஒரு பெயர் இருக்குது, தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லைன்னா நானே கிளாஸில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு கெஸ்டால்ட். இந்த கெஸ்டால்ட்ன்றது ஒரே ஒரு உளவியல் அறிஞர் கிடையாது. அதாவது கெஸ்டால்ட் உளவியலாளர்கள் முழுமை காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கெஸ்டால்ட்னா முழுமை, நிறைய பேர் இருப்பாங்க. இதில் உட்காட்சி வழி கற்றல், கோலர்ன்றவர் கெஸ்டால்ட் உளவியலாளர்களில் ஒருத்தவர், சரிங்களா? இவர் ஆராய்ச்சி பண்ணது என்னென்னா சுல்தானான்ற ஒரு சிம்பன்சி குரங்க வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஏன்னா இது வந்துட்டு உள்ளொளி தோன்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் உட்காட்சி வழி கற்றல்னு. இது கிளாஸ் நடத்தும் போது டீட்டெயிலாக சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட்டு கற்றல் மாற்றம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது இந்த சோதனைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, இதுலேருந்து 80% கொஷின்ஸ் வரும். இது இல்லாமல், ஏன்னா இந்த யூனிட்டில் 3 கொஷின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு கொஷின் அங்கே போயிடுச்சுனாலும் மீதி இருக்கிற கொஷின்லாம் இதுக்கு மேலே வர பாட்டில் வரும், சரிங்களா? கற்றல் மாற்றம், அதாவது ஒரு சூழ்நிலையில் கற்றுக்கிட்டது மற்றொரு சூழ்நிலைக்கு எப்படி உதவுது அப்படின்றத பற்றி பார்க்கறது தான் கற்றல் மாற்றம். அதாவது ஃபஸ்ட்டு நேர்மறை மாற்றம், பாசிட்டிவ். சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு மோட்டார் சைக்கிள் ஓட்டுறது உதவுது. அதாவது சைக்கிள் நல்லா ஓட்டினாங்கன்னா அவங்களுக்கு ஸ்கூட்டி ஓட்டுறதாகட்டும், பைக் ஓட்டுறதாகட்டும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா சைக்கிள் ஓட்டுறதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே தானே இதுக்கும், அப்போ அது ஈஸியாக இருக்கும். அப்போ இது நேர்மறை மாற்றம். எதிர்மறை மாற்றம்னா ஒரு பழக்கம் வந்து மற்றொரு பழக்கத்தை தடுக்கிறது. பூஜ்ஜிய மாற்றம்னா சமையல் தெரிஞ்சிருக்கிறது. நல்லா சமைக்க தெரிஞ்சவங்களால ஃபுட்பால் விளையாட முடியுமா? முடியாது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்போ அதுக்கு பேர் பூஜ்ஜிய மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இம்பார்ட்டன்ட். தேர்ட் என்னன்னா கற்றல் வளைகோடு. கற்றல் வளைகோடு நிறைய டைம் கேட்டது தான். தொடக்க தேக்கம். இந்த கற்றல் வளைகோடு வச்சு தான் ஒரு மாணவர்களோட முன்னேற்றத்தை அளவிடுவாங்க. தொடக்க தேக்கம், கற்றல் தேக்க நிலை மற்றும் உச்சநிலை, இது எல்லாத்தையும் நமக்கு வந்துட்டு வரைபடத்தோடு கொடுத்துருப்பாங்க. அந்த வரைபடத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் எதுக்கு அதிகமான முக்கியத்துவம் தரணும்னா கற்றல் விதிகள். அதாவது இந்த பாவ்லோ, தார்டெக், ஸ்கின்னர் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, கோலர், இவங்களோட விதிகள்லாம் இவர் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதிகள் சொல்லியிருப்பாங்க. தார்டெக்கோட விளைவு விதி, சரிங்களா? இந்த விளைவு விதி தான் லா ஆஃப் எஃபெக்ட். இது நிறையா டைம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த யூனிட்டை மட்டும் படிக்கக்குள்ள இதை நீங்கள் ஒரு தியரியாக படிச்சிங்கன்னா இது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது உங்களுக்கு. இதை வந்து ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணி படிக்கலாம். இந்த கற்றலை வந்து
அதாவது இந்த மாதிரி கற்றலை நம்ம கிளாஸில் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிலாம் யோசித்து படித்தோம்னா இந்த யூனிட் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அப்புறம் கற்றல் தேக்க நிலை. இந்த கற்றல் தேக்க நிலை இதுலேருந்து எப்படி கேட்குறாங்கன்னா, கற்றல் ஏன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல முன்னேற்றமே இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆசிரியர் வந்து எப்படி அந்த கற்றல் தேக்க நிலையை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இதில் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வலுவூட்டல். இந்த வலுவூட்டல் அடிக்கடி கேட்குறாங்க. நேர்மறை மற்றும் எதிர்மறை வலுவூட்டல் அப்படின்னா என்ன, தண்டனைக்கும் எதிர்மறை வலுவூட்டலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, இந்த மாதிரி கொஷின்ஸும் ரிப்பீட் ஆகுது. இதில் உட்காட்சி வழி கற்றல் நான் சொன்னேன் இல்லைங்களா, கோலரோடது. இது வந்து திடீர்னு தோன்றும் தோர்வு, அதாவது உள்ளொளி தோன்றுதல், நம்ம மனசுக்குள்ளே திடீர்னு ஒரு யோசனை வர்றது, அதை தான் வந்து உட்காட்சி வழி கற்றல் சொல்கிறாங்க. இது எந்த முறை கற்றல், அதாவது எந்த கற்றல் முறையில் வருது அப்படின்ற கொஷின்ஸும் வருது. அப்போ 5th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தியரியாக படிக்காமல் ப்ராக்டிக்கலாக எப்படி ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு யோசித்து படிச்சிங்கன்னா இந்த யூனிட் ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு நுண்ணறிவு மற்றும் ஆக்கத்திறன். இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்டான யூனிட் தான். என்ன மேம் எல்லாமே இம்பார்ட்டன்ட் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஏன்னா இதில் 3 to 4 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா யூனிட்ஸ்லேயுமே மார்க் வருது. ஆனால் ஒரு சில யூனிட்டில் எக்ஸ்ட்ரா மார்க்ஸும் வருது, எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ். அதாவது எக்ஸ்ட்ரா கொஷின் வந்தால் அப்போ எக்ஸ்ட்ரா மார்க் வரும் தானே. இதில் வந்து 4 கொஷின்ஸ் வரைக்குமே கூட வந்திருக்கு. நுண்ணறிவு மற்றும் ஆக்கத்திறன். இதில் வந்து எது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிஞர்களோட பெயர்கள் தான். இந்த நுண்ணறிவில் நிறையா அறிஞர்கள் வருவாங்க. இதில் கோட்பாடுகளும் அதிகமாக இருக்கும். இதை மட்டும் திட்டமிட்டு படிக்கணும். அதாவது ஷெட்யூல் போட்டு பேராவாக பிரித்து படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த யூனிட் மட்டும். இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுக்கணும். ஏன்னா நுண்ணறிவு கோட்பாடுகளே இதில் அதிகமாக இருக்கும். இந்த யூனிட்டில் 3 முக்கியமான பகுதி இருக்குது. நுண்ணறிவு கோட்பாடுகள். ஒரு கோட்பாடை கொடுத்துட்டு இந்த கோட்பாட்டை சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி கொஷின் கேட்குறாங்க. இதை நம்ம ஷார்ட்கட்டாகவும் போட்டிருக்கோம். இதில் வந்து இந்த ஒற்றை காரணி கோட்பாடு, இரட்டை காரணி கோட்பாடு, பன்முக நுண்ணறிவு கோட்பாடு, இந்த மாதிரி நிறைய கோட்பாடு வரும். ஃபஸ்ட்டு ஆல்ஃபர்ட் ஃபீனே. ஒற்றை காரணி கோட்பாடுனா ஆல்ஃபர்ட் ஃபீனே. சரிங்களா? இவங்க தான் இதுக்கு வருவாங்க. ஒற்றை காரணினா ஆல்ஃபர்ட் ஃபீனே வந்துருவாங்க. இரட்டை காரணினா ஸ்பியர்மேன், ஜிஎஸ் காரணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம கிளாஸ் பார்க்கக்குள்ள டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பன்முக நுண்ணறிவு கோட்பாடு. இவர் தான் 8 வகையான நுண்ணறிவுகளை சொல்லியிருக்காரு. இது வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதை ஒரு முறை பார்த்துக்கோங்க. இந்த யூனிட்ல இன்னொன்று கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நுண்ணறிவு ஈவு. இந்த ஃபார்முலா சொல்லுவாங்கல்ல, ஐக்யூ ஃபார்முலா, அதுதான். ஐக்யூ ஃபார்முலாவுக்கு எப்படி சொல்லுவோம்? ஐக்யூனா எம்ஏ, மன வயது பை கால வயது அப்படின்னு சொல்லிட்டு 100ஆல் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். இந்த ஃபார்முலா வச்சு சம்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு கிளாஸில் சொல்லித்தரேன். இந்த நுண்ணறிவு ஈவு 140க்கு மேலே இருந்தால் மேதைகள்னு சொல்லுவாங்க. 90 to 110னா சராசரி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸை கண்டிப்பாக மனப்பாடம் செய்யணும். ஏன்னா இதில் வந்துட்டு மேதைகள் எவ்வளோ, முட்டாள்கள், இந்த மூடர்கள், அந்த மாதிரிலாம் நிறைய நம்ம படிச்சிருப்போம்ல, அந்த அட்டவணை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இந்த யூனிட்டில் இந்த நுண்ணறிவு ஈவையும் நீங்கள் டைம் கொடுத்து படித்து தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு இதில் ஆக்கத்திறனோட நிலைகள், ஆயத்தம், உள்வளர்ச்சி, ஒளிர்தல், சரிபார்த்தல், இது எல்லாமே வந்துடும். இது சும்மா ஒரு டைம் நீங்கள் படிச்சிங்கனாவே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த யூனிட்டே ஒரு இம்பார்ட்டண்டான யூனிட்னு சொல்லலாம். இதில் குவி சிந்தனை, இங்கே குவி சிந்தனை மட்டும் நான் கொடுக்காம விட்டுட்டேன். இந்த குவி சிந்தனை, விரி சிந்தனைன்னு 2 இருக்குது. அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கில்ஃபோர்டு ஆக்கத்திறனை வந்து விரி சிந்தனையோட தொடர்பு படுத்தி சொல்லுவார். அதை பற்றியும் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு நுண்ணறிவு சோதனைகள். நுண்ணறிவு சோதனைகள்னால் ஆல்ஃபா சோதனை, பீட்டா சோதனை, இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு, எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கு என்ன சோதனை வரும், எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு என்ன சோதனை அப்படின்னு சொல்லி இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்றதையும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இங்கேயே சொல்லிடுறேன். அதாவது இங்கிலீஷு எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கு ஆல்ஃபா சோதனை செய்வாங்க. எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு பீட்டா சோதனை, இது வந்து ஆர்மி சோதனைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த யூனிட்டை எப்படி ஈஸியாக படிக்கலாம் அப்படின்னா ஒரு வழி இருக்குது. அதாவது நுண்ணறிவு ஈவுக்கும் ஆக்கத்திறனும் இதில் தான் வரும். க்ரியேட்டிவிட்டி, இன்டெலிஜென்ஸ், க்ரியேட்டிவிட்டி, இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத ஒரு டேபிள் போட்டு நீங்கள் படிக்கலாம். அதே மாதிரி குவி சிந்தனை, விரி சிந்தனை, அதாவது ஆக்கத்திறன்றது தான் விரி சிந்தனை, நுண்ணறிவு அப்படின்றது குவி சிந்தனையை குறிக்கும், விரி சிந்தனைன்றது ஆக்கத்திறன்.
அப்போ இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டா அது உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். அப்புறம் ஐக்யூ சம்மெல்லாம் கேட்பாங்க. இந்த யூனிட்டுக்கு மட்டும் நீங்கள் நிறைய எஃபெக்ட் போட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் வந்து உளவியல் அறிஞர்களோட கோட்பாடுகள்லேருந்து, அவங்களோட தியரியிலேருந்து, அப்புறம் ஐக்யூ சம்லேருந்து, இந்த அட்டவணை மேதைகள் அந்த இதெல்லாம் வரும்ல, அவங்களோட ஐக்யூ பவர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பாங்கல்ல, அதுலேருந்து குவி சிந்தனை விரி சிந்தனையிலேருந்து நுண்ணறிவு ஆக்கத்திறன், இது ரெண்டுத்தையும் பற்றியும் அதுக்கான டிஃப்ரென்ஸ் பற்றியும் இவ்வளோ இது இந்த யூனிட்டில் கேட்பாங்க. என்ன மேம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இந்த யூனிட் ஃபுல்லுமே சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடியது கொஞ்சமாக தான் இருக்கும், மற்றதெல்லாம் டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். யூனிட் 7 ஊக்கம் மற்றும் குழு மனப்பான்மை. அதாவது ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டை எப்படி உற்சாகமாக வச்சுக்கிறது, வகுப்பறையை எப்படி கையாளுறது அப்படின்னு பற்றி படிக்கிறது தான் இந்த யூனிட் ஃபுல்லாக. இதில் வந்து நம்ம முக்கியமாக படிக்க வேண்டியது என்னென்னா அறிஞர்கள் மற்றும் கோட்பாடுகள். யார் யாரோடதுன்னு பார்க்கலாம். ஆப்ரஹாம் மாஸ்லோ, இது உங்களுக்கே தெரியும். மாஸ்லோவோட ஊக்க கோட்பாடு, அதாவது படிநிலை கோட்பாடுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இவர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் எக்ஸாம்பிள் கூட கேட்டிருந்தாங்க. இது நமக்கே தெரியும். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் சும்மா சொல்கிறேன். அடிப்படை தேவைகள், நமக்கு அடிப்படையாக என்னென்ன தேவை? உணவு, நீர், உறக்கம். பாதுகாப்பு தேவைன்னா வீடு, வேலை, பாதுகாப்பு. சமூக தேவைகள்னா அன்பு, நட்பு. மதிப்பு தேவைகள்னா அங்கீகாரம், சுயமரியாதை. இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. அடுத்தது தன்னிறைவு தேவைகள், ஒருத்தவங்களோட முழு திறனையும் அடையிறது. இந்த மாதிரி ஒன்றும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாஸ்லோவோட படிநிலை கோட்பாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்லிலேண்ட் சாதனை ஊக்கம், இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து மாணவர்கள் ஏன் சாதிக்க துடிக்கிறாங்க அப்படின்றத 3 தேவைகளாக விளக்குறாரு. என்னென்னா இந்த சாதனை தேவை, எதையாவது சாதிக்கணும் அப்படின்ற துடிப்பு இருக்கும். மற்றவங்கள வழி நடத்துறது, அதாவது அதிகார தேவைன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட இணக்கமாக இருக்கிறது. இந்த மாதிரி 3 தேவைகளை பற்றி இவர் சொல்லியிருப்பார். அடுத்தது வந்து அட்கின்சன், இவரையுமே பார்த்து தான் ஆகணும். அதாவது சாதனை ஊக்கத்தை வந்து ஒரு மேக்ஸ் ஃபார்முலா மூலமாக சொன்னவர். அதாவது வெற்றிக்கான ஊக்கம்னா வெற்றி பெறும் ஆர்வம் மைனஸ் தோல்வி பயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா மூலமாக சொன்னவர். இந்த ஃபார்முலாவை சும்மா மட்டும் பார்த்துக்கோங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக கிளாஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஊக்கத்தின் வகைகள், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அக ஊக்கி புற ஊக்கி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம்ல, அதுதான். அதாவது அக ஊக்கினா தனக்காக, தன்னோட ஆர்வத்துக்காக, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். நமக்கு வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்ல, மேத்ஸ் ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும், சயின்ஸ் ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். இது எல்லாமே ரொம்ப பிடிச்சதுன்றதுனால அது வந்து அக ஊக்கின்னு சொல்லலாம். புற ஊக்கினா பரிசு, பாராட்டு, இல்லை தண்டனைக்காக படிக்கிறது. எந்த ஸ்டாஃபாவது நல்ல பாராட்டினாங்கன்னா அந்த சப்ஜெக்டை வந்து ரொம்ப லைக் பண்ணி படிக்கிறது. இது வந்து புற ஊக்கி. நமக்கு பிடிக்கவே இல்லைனாலும் ஸ்டாஃபை பிடிச்சிருச்சுன்னா அந்த சப்ஜெக்டை நல்லா படிப்போம். பாராட்டுறது, அப்புறம் தண்டனை, பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எல்லாம் போட்டு போகிறது. ப்ரைஸ் ஏதாவது தரேன்னு சொன்னால் அதுக்காக படிக்கிறது. இந்த மாதிரி வர்றது எல்லாமே புற ஊக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு குழு மனப்பான்மை, அதாவது ஒரு வகுப்பறையில் மாணவர்கள் வந்து ஒரு குழுவாக எப்படி செயல்படுறாங்க அப்படின்றத பொறுத்து கொஷின்ஸ்லாம் வரும். இது வந்துட்டு ஒப்பார் குழு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதெல்லாம் இதுக்கு கீழே தான் வரும். தலைமை பண்பு, அதிகாரத்துவ தலைமை, ஜனநாயக தலைமை மற்றும் தலையிடா தலைமை. இந்த தலைமை பண்பை பற்றியே நிறைய கேட்பாங்க. இதில் ஆசிரியருக்கு சிறந்தது எதுன்னு கேட்டால் அது ஜனநாயக தலைமை. அப்போ இந்த 7th யூனிட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப படிக்கிற மாதிரி இருக்காது, செலக்டிவாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். மாஸ்லோவோட பிரமிடு அது வந்து இம்பார்ட்டன்ட்டு. அப்புறம் ஊக்கம், அக ஊக்கி புற ஊக்கி, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? நெக்ஸ்ட்டு 8th யூனிட் பார்க்கலாம். 8th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுமை மற்றும் அளவிடுதல். ஆளுமையிலையும் இதுலேயும் நிறைய கோட்பாடுகள் வரும். இதுவுமே மெமரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த கோட்பாடுகள் எல்லாத்தையும், ஆளுமை கோட்பாடுகள் எல்லாம் நம்ம ஷார்ட்கட்டாக ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் லாஸ்ட்டு டெட்டுக்கே. நீங்கள் வேணுன்றவங்க அதை பார்க்கலாம். இந்த யூனிட்டில் வந்துட்டு ஒரு மாணவனோட தனித்தன்மையை ஆசிரியர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதில் தான் இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ, சிக்மண்ட் ஃப்ராய்டோட உளப்பகுப்பாய்வு கோட்பாடு எல்லாமே இதில் தான் வரும். இது வந்து இந்த யூனிட்டோட ஒரு ஹார்ட் பீட்டுன்னே சொல்லலாம் இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டோட கோட்பாடு, சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் கார்ல் ஜங்கும் வருவார்.
கார் ஜங்க்னா ஆளுமையை ரெண்டா பிரிச்சிருப்பாரு. அதான் அகமுகி புறமுகி, அதாவது அகமுகன் புறமுகன் அப்படின்னு சொல்லிட்டு. அகமுகன்னா என்ன சொல்லுவாங்க, தனியாவே இருப்பாங்க, தனியாவே இருப்பாங்க, யாரு கூடயும் பழக மாட்டாங்க, அவங்க தனிமை விரும்பின்னு சொல்லுவாங்கல்ல, இவங்கெல்லாம் அகமுகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே புறமுகன்னா கலகலப்பா இருப்பாங்க, சமுதாயத்தோட இணைந்து நடப்பாங்க, எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ்னாலும் முன்னாடி இருப்பாங்க, ஒரு ப்ராப்ளம்னாலும் முன்னாடி போய் ஃபேஸ் பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் புறமுகன் சொல்லுவாங்க. இதை சொன்னது யாரு அப்படின்னா கார்ல் ஜங்க். இதுவுமே இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபர்ட்டோடது. ஆல்ஃபர்ட் வந்து இவரோட கோட்பாடுகள், இவர் என்ன சொன்னார், ஆளுமையை பற்றி சொன்னது என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, கேட்டும் இருக்காங்க. அதாவது மைய பண்புகள், இரண்டாம் நிலை பண்புகள் அப்படின்றத பற்றிலாம் இவர் டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. ஆளுமையை அளவிடும் முறைகள் எக்ஸாமில் அதிகமாக கேட்கப்படுற பகுதியில் இதுவும் ஒன்று. ஒருத்தவங்களோட ஆளுமையை எப்படி சோதிக்கிறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா புறத்தேற்று நுண்முறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோஷாக்கோட மைத்தட சோதனை, அதாவது 10 அட்டையை பயன்படுத்தி அதில் ஆளுமையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று டிஏடி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பொருள் இணைந்த அறிதிறன் சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது படங்களை காட்டி கதை சொல்ல வைக்கிறது. அடுத்தது குழந்தைகளுக்கான அறிதிறன் சோதனை, 3லேருந்து 10 வயசு இருக்க குழந்தைங்களுக்காக ஆளுமையை அளவிடுறதுக்காக தான் இந்த சோதனையும். அடுத்தது புறவய முறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. புறவய முறைகள்னா ஒருத்தவங்களோட ஆளுமையை எப்படி அளவிடலான்றது. ஒருத்தவங்களை இன்டர்வியூ எடுக்கிறது மூலமாக அவங்களோட பர்சனாலிட்டியை ஈஸியாக நம்மளால் மெஷர் பண்ண முடியும்ல. அப்புறம் கொஷின் மெத்தட், அதாவது கேள்வித்தாள் முறை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே. இப்போ இதில் வந்து இன்னொரு முக்கியமான பகுதியும் இருக்குது. அது என்னன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தன்னோட தோல்வியையும் கவலையையும் சமாளிக்க பயன்படுத்துறதுக்கு சில முறைகள் சொல்கிறாங்க. இதை வந்து நமக்கு கேட்டிருந்துருக்காங்க. அதாவது ஆப்ஷன்ஸ் எப்படி வரும்னா, காரணம் கற்பித்தல், ஏதாவது ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துட்டு இதில் இவன் எப்படி சமாளிக்கிறான் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்பாங்க. காரணம் கற்பிக்கிறானா, இடமாற்றம் பண்ணுறானா, பின்னடைவு ஏற்படுதா. அதாவது காரணம் கற்பித்தல்னா இந்த நரி கதை சொல்லுவாங்கள்ல, சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோல்விக்கு பயந்துட்டு ஒரு காரணம் சொல்கிறது. இடமாற்றம்னா மேலதிகாரி திட்டாங்கன்னா கோபத்தில் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் இருக்க குழந்தைங்கக்கிட்ட அந்த கோபத்தை காட்டுறது, அடிக்கிறது, ஒய்ஃபை திட்டுறது, இதெல்லாம் இடமாற்றம். அதாவது ஒரு இடத்துல இருக்கிற கோபத்தை இன்னொரு இடத்துக்கு இடமாற்றம் பண்ணுறது. இதுவுமே ஆளுமையோட ஒரு பகுதி. பின்னடைவுனா பெரியவங்க வந்து குழந்தைங்க மாதிரி அலறுது. இந்த மாதிரி எல்லாம் ரீசன்ஸ் கொடுத்து இது எந்த மாதிரி ஆளுமைக்கு கீழே வரும் அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. இதுதான் 8th யூனிட். 8th யூனிட்லேயும் அதிகமாக இல்லை, செலக்டடாக படித்தாவே போதும். நெக்ஸ்ட்டு 9th யூனிட். 9th யூனிட் வந்துட்டு மனநலம் மற்றும் மனநலவியல். இது வந்து மன போராட்டங்கள் மற்றும் மன முறிவுகள். இதில் தேர்வுகளை வந்து அதிகமாக கேட்குற கொஷின்ஸ் எதுனா மன போராட்டம், அதாவது 2 விருப்பங்களுக்கு நடுவில் ஒன்றை தேர்ந்தெடுக்க முடியாமல் தவிக்கிறது. இதில் 3 டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அணுகுதல். ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா அணுகுதல். ரெண்டுமே பிடிக்கும், ஆனால் ஒன்றை தான் அதை அவங்க வந்து சூஸ் பண்ணணும். என்னென்னா, திடீர்னு நீங்கள் குரூப் 2லையும் பாஸ் பண்ணிட்டீங்க, UGTRBலையும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? அதுதான் அணுகுதல். சரிங்களா? ரெண்டுமே பிடிக்கும், ஆனால் ஒன்றை தான் தேர்ந்தெடுக்க முடியும். விலகுதல்னா ரெண்டுமே பிடிக்காது, ஆனால் ஒன்றை செஞ்சே ஆகணும். ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சரா இல்லை பகுதி நேர ஆசிரியரா, ரெண்டுமே நமக்கு சூட் ஆகாது, ஆனால் ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு விலகுதல். ஒரு விஷயம் பிடிக்கும், ஆனால் அதோட விளைவுகள் பிடிக்காது. ஆனால் எப்படின்னா, இனிப்பு பிடிக்கும், ஆனால் பல்லு கொட்டிடுமோ அப்படின்ற பயம். இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி வர்றதெல்லாம், அதாவது இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே இந்த யூனிட்லேருந்து வரும். அடுத்தது மன அழுத்தம் மற்றும் அதன் மேலாண்மை. மன அழுத்தத்துக்கு என்ன காரணம், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. மாணவர்கள் வந்து மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ஆசிரியர்கள் என்ன மாதிரியான முறைகளை கையாளலாம் அப்படின்ற மாதிரி கேள்விகளும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இது எப்படி படிக்கலாம்னா, இந்த மன போராட்டத்தோட 3 வகைகளையும் நிஜ வாழ்க்கையோட உதாரணங்களோட ஃபிக்ஸ் பண்ணி படிக்கிறது. நான் சொன்னேன் இல்லைங்களா, கவர்மெண்ட் ஒர்க்கு, ப்ரைவேட் ஒர்க்கு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி நிஜ வாழ்க்கையில் பொருத்தி படித்தா ஓரளவு இது ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு மன அழுத்தத்தில் இருந்தாங்கன்னா டீச்சர்ஸ் என்ன பண்ணணும், ஆதரவாக பேசுறது, கனிவாக பேசுறது, வழிகாட்டுறது, அதாவது கைடன்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம். இந்த லெசன்ஸ் வந்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். 10th யூனிட் வழிகாட்டுதல் மற்றும் அறிவுரை பகிர்தல். முக்கிய பாடப்பகுதியில் இதுவும் ஒன்று. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி குமரப்பருவத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி வழிகாட்டணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக அதில் கொடுத்துருப்பாங்க. வழிகாட்டுதல் அப்படின்றது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. இதில் 3 டைப்ஸ் இருக்குது. அது வந்து கல்வி வழிகாட்டுதல்,
கல்வி வழிகாட்டுதல்னா சரியான பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கிறது உதவுது. இந்த 10th இந்த 11th 12thலாம் வந்துட்டாக்க எந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கைட் பண்ணுவாங்கல்ல, அதுதான் கல்வி வழிகாட்டுதல். அடுத்தது தொழில் வழிகாட்டுதல், எதிர்காலத்தில் வேலைவாய்ப்பு பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. தனிநபர் வழிகாட்டுதல்னா ஒரு ஸ்டூடெண்ட்க்கு தனிப்பட்ட முறையில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு கைட் பண்ணுறது. நெக்ஸ்ட் அறிவுரை பகிர்தல். அறிவுரை பகிர்தலில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வழிகாட்டுதலோட ஒரு பகுதி தான் அறிவுரை பகிர்தல். புரியுதுங்களா? அதாவது வழிகாட்டுதல்ல ஒரு பகுதி தான் அறிவுரை பகிர்தல். இந்த வேர்டு இம்பார்ட்டன்ட், அதனால தான் இங்கேயே கொடுத்துட்டேன். வழிகாட்டுதல்ல ஒரு பகுதி தான் அறிவுரை பகிர்தல். இதில் வந்து முக்கியமாக மூணு இருக்குது. அது என்னன்னா, நேரடி அறிவுரை பகிர்தல். இதை வந்து ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நான் ஜஸ்ட் இதில் சொல்கிறேன், இதில் கொடுக்கல. நேரடி அறிவுரை பகிர்தல்னு சொல்லுவாங்க. இது வந்து வில்லியம்சன் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி மறைமுக அறிவுரை பகிர்தல், இதை வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மறைமுக அறிவுரை பகிர்தலை சொன்னது யாருன்னா கார்ல் ரோஜர்ஸ். அடுத்தது தேர்ந்தெடுக்கும் அறிவுரை பகிர்தல்னு ஒன்று இருக்குது, தார்ன், FC தார்ன் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி வழிகாட்டுதலில் ஒரு பகுதி அறிவுரை பகிர்தல். இந்த அறிவுரை பகிர்தலை 3 பேர் சொல்லியிருக்காங்க. அந்த 3 பேர் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். இப்போ இந்த யூனிட்ல ஒரு டீச்சராக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னொன்று இருக்குது. கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா படிக்கிறவங்களாகவும் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே படிக்காமலே இருக்கவங்களாகவும் இருக்க மாட்டாங்க. சில சிறப்பு குழந்தைகள்லாம் இருப்பாங்க, அதாவது மீத்திறன் குழந்தைகள், கிஃப்டட் சில்ட்ரன் சொல்லுவாங்க. அவங்களோட IQ லெவல் வந்து 140க்கு மேலே இருக்கும். அந்த குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ரொம்ப பொறுமையாக ஸ்லோ லேர்னர்ஸ் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும், குறைபாடு உடைய குழந்தைகள், பார்வை, செவிப்புலன், இந்த உடல் கொஞ்சம் ஊனமாக இருக்குது, இந்த மாதிரி குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இது எல்லாத்தையும் இந்த லெசனில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. கைடன்ஸ்ன்றது நம்ம யார் வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் கவுன்சிலிங்ன்றது ஒரு நிபுணர், அதாவது அதுக்கு ஸ்பெஷலாக இருக்கிறவங்களால மட்டும்தானே கொடுக்க முடியும். இந்த வித்தியாசத்தை பற்றியும் இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. இதில் அறிஞர்கள் வந்து இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எந்த அறிஞர்கள் முக்கியம்னா, வில்லியம்சன், கார்ல் ரோஜர், தான். இவங்க 3 பேரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்கள மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா, அதாவது இந்த யூனிட்டில் இந்த 3 அறிஞர்களை தெரிஞ்சுக்கிட்டாவே இந்த யூனிட்டை கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆயிரும். இந்த யூனிட்மே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். இது வரைக்கும் 10 யூனிட் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த 10 யூனிட்டில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எப்படி படிக்கணும், இது எல்லாத்தையும் ஓரளவு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம கிளாஸஸில் சைக்காலஜி கிளாஸ் வரும்போது ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்படி பார்த்தோம்னா ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் போர்ஷனும் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு கொஷின் ஆன்சர் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், பட் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால காமிக்க முடியல. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கொஷின் ஆன்சர் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் கொடுங்க, அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற பூஸ்ட். இது மாதிரி இன்னும் எந்த சப்ஜெக்ட்டுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். எது உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணுறீங்க, இந்த சப்ஜெக்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல அப்படின்னு எந்த சப்ஜெக்டாவது ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் அந்த சப்ஜெக்டையும் செக் பண்ணிவிட்டு எது இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.